ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம் ஏன் கட்டுறாங்க? உறவுகள்லாம் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. நண்பர்கள் சந்திப்பதற்கு ஹோட்டல்கள் போதும், உறவுகள் சந்திப்பதற்கு தான் திருமண மண்டபங்கள் தேவைப்படுகிறது. அதை ரொம்ப அழகாக அப்படி உள்ளத்தில் கொண்டு வந்தார். ஆனால் முதியோர் இல்லம் பற்றி ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டே இருக்குது. அது நல்லதா சரியா அப்படின்னு. இதை 2 பேரும் நிறுத்துறதுக்கு இப்போ ஒரு செய்தி சொல்ல போகிறேன். நம்ம ஸ்பான்சரில் ஒருத்தர் ஐஸ்வர்யம்னு அவர் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். ஸோ நம்ம அதை பற்றி அதிகம் பேசாமல் இருக்கிறது தொடர்ந்து நகைச்சுவை மன்றத்துக்கு நல்லது. அதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், அந்த ஐஸ்வர்யத்தில் தான் நானும் ஒரு வீடு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறது. அவர் வந்திருக்கிறாராப்பா, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன், பார்த்து அவர் நடந்துக்கணும். ரொம்ப அழகாக பேசினார், கிறிஸ்பாக முடித்தார். எலியை ட்ரெயின் பண்ணது, எலி சயின்டிஸ்டை ட்ரெயின் பண்ணது அற்புதமாக இருக்கு. இப்போ எழிலரசி அவர்கள் வருகிறார்கள். சொல்வேந்தர், ஆன்மீக செம்மல், ஒரு மாமணியாய் உலகிற்கு ஒளித்த எங்கள் கலைமாமணி மரியாதைக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, முதலாவதாக இந்த நகைச்சுவை மன்றத்தை நான் இதயபூர்வமாக வணங்கியும் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த சமயத்திலே தெரிவிக்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் பேச்சுலகத்தினுடைய ஜாம்பவான்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற இந்த மேடையிலே இந்த சிறியவளுக்கும் இடம் கொடுத்த கோவை நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த அன்பு நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனக்கு கேட்குதானே? சரி, இல்லை அவர் பேசுறத நானும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன், அதுக்காக கேட்குறேன். கொஞ்சம் சரம் மேடையில் கேட்க மாட்டேங்க. இந்த மண்டபம் உறவுகள் இணைவதற்கு தானே என்னார். மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க, இப்ப நாமெல்லாம் உறவாவா இணைஞ்சிருக்கிறோம். 8 நண்பர்கள் சிகப்பு கலர்ல ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தீயா வேலை பார்க்கணும் குமாருன்னு வேலை பார்த்ததால நாம இங்கே உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நண்பர்களை நாம் முதலிலே வாழ்த்தணும். தமிழில் நிறைய வட்டார மொழிகள் உண்டு. மதுரை தமிழ், கன்னியாகுமரி தமிழ், திருநெல்வேலி தமிழ், சென்னை தமிழ். ஆனால் மரியாதையான தமிழ் என்றால் அது கொங்கு தமிழ்தான், கோவை தமிழ்தான் என்பதை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிமன்றத்துக்கு கோயம்புத்தூர் வரும்போது பஸ்ஸில் ஒரு சண்டையை பார்த்தேன். கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கும். பேசஞ்சர் கண்டக்டர் கேட்குறாரு, ஏனுங்கண்ணே போகும்போது வரும்போது இப்படி மெதிச்சுட்டே போறீங்களே, கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதா? அது கண்டக்டரு. அது நிற்கும் போதே ஓரமாக நிற்கணுங்கண்ணே, இப்படி நடுவாவில் நின்றுட்டு போட்டிங்கன்னா போகும்போது வரும்போது நிற்க தானேங்க செய்யும், கடிக்க தானே செய்யும். சண்டை போடுறாங்களாம். இது சண்டையா? இது எங்க ஊர் சென்னைக்கோ திருவண்ணாமலைக்கோ வந்து பாருங்க பஸ்ல சண்டைய. காதுல ரத்தம் வரும், ஒய் பிளட் சேம் பிளட் அப்படின்னு காது கொடுத்து நீங்கள் கேட்டு விட முடியாது. சண்டையிலும் கூட நட்பு பாராட்டுகிற ஒரு மண்ணிலே பிறந்து வளர்ந்து ஒரு பூமர் ஆன்டி எங்க அக்கா சாந்தாமணி அக்கா வந்திருக்கிறாங்க உறவேன்னு பேசுறதுக்கு. நடுவர் அவர்களே, அழகானவர்கள் எல்லோரும் அன்பானவர்களா தெரியாது, ஆனால் அன்பானவர்கள் எல்லோரும் அழகானவர்கள் என்பதை நிரூபித்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கொங்கு வாழ் தமிழர்களை வாழ்த்தி வணங்கி, இது ஆடி மாசம். புது மாப்பிள்ளைக்கெல்லாம் மனைவி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களேங்கிற கவலையில இருக்கிறாங்க. பழைய மாப்பிள்ளைங்கெல்லாம் கூட்டிட்டு போலையேங்கிற கவலையில இருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த ஆடி மாசமே இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான். அதுல குறிப்பா எங்க அண்ணன் நட்பை குறித்தெல்லாம் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்டதுல அவ்வளவுதான் கேட்டது. நீங்க உப்பு இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் ஒருபோதும் நட்பு இல்லாமல் வாழவே முடியாது என்பதுதான் நிதர்சனம். எங்கள் அண்ணன் அனாதை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார். உறவுகள் இல்லை என்றால் அனாதை இல்லையா? ஆனால் நான் இந்த மேடையிலே பதிவு செய்கிறேன், உறவுகள் இல்லாமல் கூட இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் நண்பர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை என்பதுதான் உண்மை. நீங்க உறவு நீங்க நாங்களும் உறவு, நாங்களும் குடும்பத்துல இருந்தாங்க வரோம். நாங்க மட்டும் எங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்கி எந்திரிச்சா வரும்? நாங்களும் குடும்பத்துல இருந்து வர்றதாலதான் அதுல இருக்கிற சிக்கலை சொல்றோம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு கேட்டா வள்ளுவன் சொல்லுகிறான், கணவன் மனைவி உறவா இருக்காதீங்க, உடம்போடு உயிரிடை அன்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புன்னா.
கணவனும் மனைவியும் நண்பர்களாக இருங்கள் என்று என் முப்பாட்டன் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் நடுவர் அதை தள்ளிவிடவா போகிறீர்கள்? நீங்கள் கணவன் மனைவி அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க, இல்லாட்டி பிரச்சனை. இப்ப தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கிறது, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இந்த வாக்கியத்தை காதலி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும், ஏன்னா சொன்னது காதலி. இதே வாக்கியத்தை மனைவி, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பூகம்பம் வெடிக்கும், புளிய கரைக்கும் வயிற்றுல. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாம நண்பர்களாக இருக்கும் போது இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க, அங்க ஈகோ கிடையாதுங்க. உறவுகளுக்கு மத்தியிலே ஈகோ உண்டு, நண்பர்களுக்கு மத்தியிலே ஈகோ கிடையாது. நண்பர்கள் எப்போதும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பவர்கள். ஒரு திருட போகும்போதெல்லாம் ஒய்ஃபை கூட கூட்டிட்டு போனான். ஜட்ஜி கேட்டாரு, ஏண்டா திருட தானே போற, அதுக்கு ஏன்டா ஒய்ஃபை கூட கூட்டிட்டு போனேன்னு. அதுக்கு அவன் சொன்னான், விலைவாசி விற்கிற காலத்துல 2 பேரும் வேலைக்கு போனாதாங்க குடும்பத்தை ஓட்ட முடியுதுன்ட்டான். எங்க இன்னைக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து நீங்கள் குடும்பம் தான் நடத்துறீங்க. எங்க மத்தவங்க குடும்பத்தை விடுங்க, எங்க குடும்பத்தை. போன வாரம் கோவிலுக்கு போனோம், எங்க வீட்டுக்காரன் நானும் தான். ஒரு பிச்சைக்கார் என்னையே தான் கேட்டார், அன்னபூரணி மகாலட்சுமி ஏதாவது குடும்பம். அவரை கேட்கல. நான் இந்த பேக், நாங்கள் லேடிஸ்லாம் ஒரு பேக் வச்சிருப்போம், அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதுல இருந்து எதையும் எடுத்துட முடியாது. நான் தேடி எடுக்கிறதுக்குள்ள மனுஷன் டப்புன்னு பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து போட்டாருங்க. கொஞ்சம் அவருக்கு இடையில கண்ணு கொஞ்சம் சாலேஸ்வரம், அதுல தெரியாம போட்டாராங்கட்டியும், மாமா தெரியாம 500 ரூபாய போட்டீங்கன்னு. அதுக்கு அவரு சொன்னாரு, தெரிஞ்சுதான் போட்டேன். ஒரு சாயல்ல பாக்குறதுக்கு உங்க அப்பா மாதிரியே இருக்கான், அவன் பொழைச்சிட்டு போறாங்கிறாரியா. நான் இதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டேன் நடுவர் அவர்களே. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரி எங்க வீட்டுக்கு வந்தார். அப்போ என்னை தான் கேட்டார், அம்மா தாயே ஏதாவது குடுன்னார். நான் என்ன தெரியுமா பண்ணேன், அப்பதான் வடிச்சு நிமித்தின சுட சுட சாதத்தை எதுவுமே அவருக்கு போட்டேன். அடுத்த 10 நிமிஷத்துக்குலாம் இவர் சாப்பிட்டார்ல, மத்தியான சாப்பாட்டை ஆறுன சாப்பாட்டை போட்டேன். ஏண்டி உனக்கு மனசாட்சியே இல்லையா, பிச்சைக்காரனுக்கு சுட சுட சோறு போடுற, எனக்கு ஆறுன சோறை போடுறியேன்னார். நான் சொன்னேன், அவனாவது 4 இடத்துக்கு போய் என்னை பத்தி நல்ல பேர் சொல்லுவான், நீ சொல்லுவியா? ஏங்க எங்கேயாவது ஒரு கணவன் மனைவியை பாராட்டுகிற காட்சியை குடும்பத்துல பார்க்க முடியுமா? இல்ல மனைவி கணவனை பாராட்டுகிற உயர்த்தி பேசுகிற காட்சியை குடும்பத்துல பார்க்க முடியுமாங்க? ஆனால் நண்பர்கள் பாராட்டுவார்கள். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்கள் உள்ளார்ந்து பாராட்டுகிற பாராட்டே நமக்கு வாழ்க்கையில ஊக்குவிப்பா இருக்குங்க. உண்மையில் சொல்லுகிற நாம எல்லாருமே மனசுல இருக்கிறத அப்படியே வெள்ளந்தியா இருக்கிற மாதிரியே, உள்ளதை உள்ளது மாதிரியே சொல்றது உலகத்திலே 2 பேர்கிட்ட தான். ஒன்னு இறைவன் கிட்ட, மற்றொன்று நண்பரிடத்துல மட்டும்தான் உள்ளது அப்படியே சொல்லுவோம். நீங்க வீட்டுக்காரமாட்ட சொல்லிட முடியுமா? ஒண்ணு இல்லைங்க. இப்ப குடும்பத்தோட படம் பார்க்கறதுக்கும் நண்பர்களோட படம் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? நண்பர்களோட சேர்ந்து தியேட்டர்ல போய் உட்கார்ந்தோம்னா அட 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 மகிழ்ச்சி, என்ன சந்தோஷம் இல்லை. நான் இதுல ஆண் பெண் எல்லாம் பிரிக்கல. இப்ப ஆண்களே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சினிமாவுக்கு, எத்தனை வருஷம் ஆனாலும் மாப்பிள்ள நயன்தாரா தான். இவர் உடனே அட நீ வேற, அதெல்லாம் காலம் கடந்து போச்சு, நீ என்ன சொல்லு, தமனா தான். மகிழ்ச்சியா படம் பார்த்துட்டு வருவோம். இதே குடும்பத்தோட போய் பக்கத்துல ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு சொல்லிதான் பாருங்களேன், தமனா தான் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லி பாருங்க, கள்ளச்சாராயத்தால் தான் சாவு வரும் என்று இல்லை, தமனாதான்னு சொல்லி பாருங்க, வீட்டுல பாயாசம் ரெடி ஆயிடும். ஏங்க நீங்க உறவுகளோடு நீங்கள் வாழலாம், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற இடம் எது என்றுதான் பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. சொல்ல கூட வேண்டாமா, நினைச்சாலே கண்டுபிடிச்சிடறாமா, அதான் பெரிய பிரச்சனையா. நீங்க தமனாவை நீங்க பார்க்கும்போது உங்க வீட்டுக்காரமா தமனாவை பார்க்காது, ஸ்கிரீன்ல உங்களை பார்க்கும். நீங்க ஓவரா ரசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமனாவை, அப்புறம் வீட்டுக்கு போன உடனே அச்சோ 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 தான். அதனால நீங்க உறவுகளோட வாழலாம், ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது நண்பர்களோட மட்டும்தாங்க முடியும். அதை நீங்க வார்த்தைகள் எல்லோரும் நீங்கள் சும்மா உறவுக்காக நீங்கள் பேசுறதுக்காக பேசலாம், ஆனா உண்மையில மகிழ்ச்சிங்க
சொந்தம் என்ன பந்தம் என்ன, போனால் என்ன வந்தால் என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லே. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. நீங்க பாசமும் நேசமும் வைத்து நண்பேண்டான்னு சொல்லும் போது வருகின்ற ஒரு கம்பீர மகிழ்ச்சி உறவுகளுக்கு மத்தியில் வருவதே கிடையாது. நடுவர் அவர்களே, நீங்க என்ன வேணா சொல்லலாம். நீங்க காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆணுக்கு இவர் காதலிக்கிறாரா கல்யாணம் முடிச்சாரான்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெண்ணை தவிர மீதி ஊர்ல இருக்கிற எல்லா பெண்ணும் கிழவியா தெரிஞ்சா அவர் காதலிக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு பெண்ணை தவிர ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் பேரழகியா தெரிஞ்சா அவர் கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க பார்க்காமலேயே காதல் உறவுன்றீங்க. பார்க்காமலேயே காதல் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்க அந்த காலத்துல இருந்தே படமே பார்க்கிறோம், காதல் ஓவியம் படம், காதல் கோட்டை படம். என்ன பார்க்காமலே காதல் பெரிய விஷயம்? பார்க்காமலேயே நட்பு இருக்குங்க. கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் இருந்த நட்பை இன்றைக்கும் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் பார்க்காமலேயே நட்பு. கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் நீத்தான். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உறவு. நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி என்கிற தன் மகன்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அரச பதவியில் வந்த போட்டியை தாங்க முடியாம ஒரு அப்பாவாகிய கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்க அவன் துணிந்த போது ஓடோடி வந்து உன்னோடு நானும் சேர்ந்து உயிர் துறக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னது பிசிராந்தியார் என்கின்ற நண்பன் என்று சொன்னால் உயிரையும் கொடுப்பாங்க. உறவுங்கிறது ரத்த சம்பந்தம் உடையதுங்க. உறவு என்பது ரத்த சம்பந்தம் உடையது. ஆனால் நட்பு ரத்த சம்பந்தம் இல்லாதது. தேவைப்பட்டால் ரத்தத்தை மட்டுமல்ல அது உயிரையும் கொடுக்கும் என்பதற்கு கர்ணன் என்கின்ற மகா கதாபாத்திரத்தை நாம் மகாபாரதத்தில் பார்க்கிறோம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இன்றைக்கும் கர்ணன் என்கின்ற கதாபாத்திரம் நட்புக்கு உச்சமாக சிகரமாக நிற்கிறது என்று சொன்னால் நண்பர்கள் தாங்க மகிழ்ச்சியும் கொடுப்பாங்க, உயிரையும் கொடுப்பாங்க. நீங்க பெண்கள் எல்லாருக்கும் உறவு மேல ஆசைதான். ஆனா அந்த உறவையே வெறுக்க வைக்கிற கதாபாத்திரம் எது தெரியுங்களா? வீட்டுல மாமியார்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போகும்போது சின்ன பிள்ளை ஒன்றும் தெரியாது, எல்லாரும் அப்படிதான். நம்ம அம்மா அப்பாவை பார்த்தே வளர்ந்தவங்க. போன உடனே நம்ம செட்டில் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகாது, டைம் கொடுக்க மாட்டாங்க. உலகத்துல யாருமே அனுபவித்திராத ஒரு பெரிய கொடுமையை நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்ன தெரியுங்களா? கல்யாணம் ஆகி முதல் 7 நாள் நான் சமைச்சேன். எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? சாப்பிட்டவங்களுக்கு அது வேற கொடுமை, அது வேற விஷயம். 7 நாள் நான் சமைச்சிருக்கிறேங்க. ஆனால் எங்க மாமியார் அவங்கள மாதிரி ஒரு பேரழகி நீங்க பார்க்கவே முடியாது. என்ன மாதிரி ஒரு 3 மடங்கு இருப்பாங்க, அவ்வளவுதான். பார்த்தாலே பயமா இருக்கும் நமக்கு. அந்த அம்மா நடந்து வரும்போதே நடந்து வராங்கன்னு 50 அடிக்கு அந்தாண்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னுடைய பட்டிமன்றத்தை பார்க்கறதுக்கு வந்தாங்க ஒரு முறை, போலாம் அப்படின்னாங்க. எங்க வீட்டுக்காரு அவங்க அம்மாவுக்கு 9ஆவதா பிறந்தவர். எனக்கு 4 மூத்தாரு 4 நாத்தனார். எவ்வளோ பெரிய கூட்டு குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டிருக்கிறேன் பாருங்க. பெரிய உறவு, கூட்டு குடும்ப உறவு. எங்கால் எல்லாத்தையும் வேன் ஒன்று வச்சு அமுத்தி பட்டிமன்றம் கேட்கறதுக்கு கூட்டு போனேன். இந்த மாதிரி வரிசையில் எல்லாம் எங்கள் உறவு பூரா உட்காந்துது. எது கல்யாணம் ஆகி 3 மாசமா என்னை வச்சு செய்கிறவங்க, முடிச்சுட்டு வச்சு செய்கிறவங்க. நான் அந்த வரிசையில் அந்த உறவை எல்லாம் உட்கார வச்சுட்டு நான் சொன்னேன், அவங்கள திட்ட முடியாது, ஆனால் மனசில் இருக்கிறத சொல்லணும். அப்போதான் எனக்கு சிவாஜி கணேசன் கை கொடுத்தார். வரிசையில் உட்காந்துருந்தேன். எங்கள் மாமியாரை பார்த்து ஸ்டார்ட் பண்ணேன். கோமலவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உன்னால் பாராட்டப்படும். யாரு? மாமனார. என்றெல்லாம் உன்னால் பாராட்டப்படும் இந்த கோணல் புத்திக்காரியின் கொள்ளிக்கண்களை கொடிய நாக்கை என் வாளுக்கு இரையாக்கிவிட்டு அதை தடுத்தால் உம்மையும் உமக்கு பக்கத்துணையாக வந்தால் இந்த பட்டாளத்தையும் பிணமாக்கிவிட்டு சூனியகாரிக்கு ஆலவட்டம் சூட்டியவர்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சூழும் புகழுடன் சுழலும் வாளுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்? கல்யாணம் பண்ணி வச்சவாதான். நிறைவேற்றட்டுமா அந்த உத்தரவை? புருஷோத்தமன் போரிலே புலி, வாளெடுத்தால் வையம் நடுங்கும். அவராய் இப்படி பயப்படுகிறார். யாரு? எங்க வீட்டுக்கார பார்த்து. வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகையின் விரல்களை அல்லவா ரசித்துக் கொண்டிருக்கிறது. கோட்டை கொத்தளங்களை பற்றி நினைத்துக் கொண்டிருந்த நெஞ்சம் இந்த குட்டி சோரை நிழல் அல்லவா குளிர்ச்சி காண்கிறது. என்ன எங்க வீட்டுக்கார் படிச்சவர். உடனே பேசாதே அப்படின்னார்.
ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது, நான் ஏன் பேசக்கூடாது கனவான்னு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் எங்க குடும்பத்துல உறவுல யாரும் என்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிறது இல்லை நடுவர் அவர்களே. எனவே என்றைக்குமே உறவுகள் பிரச்சனைகளுக்கு உரியது, நண்பர்கள் தான் மகிழ்ச்சிக்கு உரியவர்கள். உறவுகளை பெற்றவர்கள் மனிதர்கள், நண்பர்களை பெற்றவர்கள் புனிதர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆழமான ஒரு செய்தி. உறவுல ஈகோ முன்னாடி நிற்கும், நட்புல ஈகோ முன்னாடி நிற்காது. அது ரொம்ப அருமையாக விளக்குனாங்க. அப்புறம் மாமியாரை எப்படி ஏமாற்றணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி பொய்யா புகழ்ந்து சரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு உருப்படியான யோசனை, நமக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்து. இப்போது கொங்கு தமிழ் யார் சாந்தாமணின்னு பேர் வச்சாங்களோ தெரியல. கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்ற எங்களுடைய சொல்வேந்தர் கலைமாமணி நடுவர் பெருந்தகை அவர்களே, தட்டுனா தட்டுங்க, காசு பணமெல்லாம் கேட்க மாட்டோம். தட்டலைன்னா 4 தட்டு தட்டிடுவாங்க. பாங்கறிந்து மேடையிலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பேசக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, நல்லதொரு மகிழ்வான நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நகைச்சுவை மன்றத்தை சார்ந்த சகோதரர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய கோவை வாழ் என்னுடைய உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல தலைப்புங்க. மகிழ்ச்சியை தருவது உறவா நட்பா அப்படின்னு தான் கேள்வி. எதிரணி தலைவர் சொன்னாரு, 8 நண்பர்கள் சேர்ந்துதானே இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. எதிரணிக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன், நாங்கள் உறவு அப்படின்னு பேசுறதுனால இங்க நட்பு வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய வாதம் இல்லைங்க. அந்த 8 நண்பர்களை பத்தி நாங்க பேச வரல, கெட்ட நண்பர்களை பத்தி தான் நாங்க இங்க பேச வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, ஒரு குடிகார சங்கத்துக்கு தலைவனுங்க. அதுக்கும் தலைவரா? அதுக்கும் தலைவர் இருக்காங்க. தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் விருந்து வைக்கணும்னு நினைச்சா கையில காசு இல்லை, என்ன செய்யறதுன்னு யோசிச்சா. வீட்டுல மனைவி ஆசையா ஒரு ஆட்டை வளர்த்திட்டு இருந்தா. அவளுக்கே தெரியாம இவன் ஆட்டை போட்டுட்டு போயிட்டான். போய் தன்னுடைய நட்புக்கெல்லாம் கெடா விருந்து வச்சுட்டான். 2 நாள் வீட்டு பக்கமே வரல. அந்த அம்மா கோபம் அடங்கிட்டு அப்புறம் வரலான்னு 2 நாள் வீட்டுக்கு வரல. 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா, வீட்டுல ஆடு இருந்தது. இவன் கேட்டா, ஏய் எப்படிடி இந்த ஆடு வந்ததுன்னு கேட்டா. அந்த அம்மா சொல்லுச்சு, யோ இருக்கிற ஆட்டை பத்தி 1000 கேள்வி கேட்கறத விட்டுட்டு நம்ம வீட்டுல 2 நாளா காணாம போயிருக்குதுல நாய், அதை போய் தேடி. உங்க நட்பு புத்திய மழுங்க செய்யும், அந்த நட்பு தான் வேண்டாங்கிறோம். எனக்கு முன்னால என் பேசிய சகோதரி எரிய வசனத்தை எல்லாம் பேசி மாமியால ஏமாத்துற வேலைய, நடுவர் அவர்களே, உறவுகள் மாமியால ஏமாத்தாது. அந்த அணியில சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் சண்டை போடுவோம். உறவுனா பிரச்சனை இருக்குங்க, மாமியா மருமகெல்லாம் சண்டை போடுவோம். ஆனா அந்த சண்டையே நாங்க விளையாட்டா மாத்துவோங்க. அதுதாங்க உறவுக்கு இருக்கிற வலிமை. இப்ப ஒண்ணு இல்ல, ஆண்களுக்கு கிரிக்கெட் ஆடோன்னா மட்டை எடுப்பாங்க, பந்து எடுப்பாங்க, போய் மைதானத்துல ஆடுவாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களாகிய உறவுகள் எங்களால வெளியில போய் அப்படி ஆட முடியாது, எங்களுக்கு ஆடுறதுக்கு நேரமும் கிடையாது. சரி, அப்படியே போய் ஆடுனாலும் ஆடாது. என்ன குடும்ப பொம்பளைங்க இப்படி அடக்கொடுக்கம் எல்லாம் போய் ஆடுற ஆளுகளேன்னு 4 நண்பர்கள் பேசுவாங்க. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள மாமியா ஒரு பாத்திரத்தை எடுத்து மருமகளை குறிவாத்து அடிப்பா, மருமக தோசை திணிப்பியால பேட்டடிப்பா, அங்க இருக்கிற கொழுந்தியா கேட்ச் பிடிப்பா, மாமனாரு அம்பையரா நிற்பாரு, ஹஸ்பண்ட் அவுட் ஆகி போவாரு. அப்படியே போனாலும் அந்த ஆண்மகனை நாங்க ஒதுக்க மாட்டோங்க. ஏன் தெரியுமா,
கதையோடக்கூடாது. ஏன்னா போன மாதம் எனக்கு அவருக்கு சண்டைங்க. சண்டைனாலும் சாதாரண சண்டை இல்லை. ஏன் சண்டை வந்தது? கல்யாணம் ஆகி 33 வருஷம் போன மாதம் கல்யாண நாள். நான் ஆசையாக ஒன்று கேட்டேன். 33வது கல்யாண நாள் மாமா, எனக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். இருந்தாலும் கொடுமைமா, ரொம்ப கொடுமை. என்னன்னு நடுவர்களே, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கக்கூடாது. நான் வேற ஏதாச்சுமா கேட்டேன். ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுங்க மாமான்னு. அந்த மனுஷனுக்கு கோபம் வந்து, எந்த ஊர்லடி குட்டியானையெல்லாம் ஒட்டியானம் போட்டுருக்குது அப்படின்னு சொல்ல எனக்கு கோபம் வந்துடுச்சு. ஆமா, அதுக்கு ஒரு எதுகையோட பேசினார் பாருங்க. குட்டி யானைக்கு ஒட்டியானம். அது தமிழ் கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவிதை பாடுகள். ஆமாங்க நடுவர்களே, என்னோட சேர்ந்ததுனால என்னுடைய தமிழ் பற்று அவருக்கும் இருக்குது. நீங்க பெரும்பாலும் பாருங்க, வீடுகளில் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் வரும் தெரியுங்களா? கல்யாணமான புதுசுங்க. எங்க அப்பா ஒன்றும் பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஒரு ஏழை தான். அன்னைக்கு சீர் சனத்தியா ஒரு டிவிஎஸ் 50 தான் வாங்கி கொடுத்தாரு செகண்ட்ஸில். இவருக்கு கோபம். நல்லா சீர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா செகண்ட்ஸில் வாங்கி டிவிஎஸ் கொடுக்குறாரு. அது 20 தாண்டினாலே பெருசு. அதுல என்னையும் பேர உட்கார வச்சு ஓட்டிட்டு பேர போகும். இந்த மாதிரியெல்லாம் ஏளனம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தான் நான் இப்படி இருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் சிம்ரன் மாதிரி சிக்குன்னு தான் இருந்தேன். உடனே ஏளனம் இதெல்லாம் பண்றீங்க ஏங்க? எல்லாம் ஊரா போய் நீங்க போட்டு சோத்தை தின்னுதாங்க இப்படி ஆயிருக்குது. என்னையும் உட்கார வச்சு ஓட்டணும் இல்ல? அவருக்கு எங்க அப்பா மேல கோபம். நாங்க கிராமம், வண்டி தடம், அதுல போயிட்டு இருந்தோமா, வண்டி வேற இழுக்கல, குறுக்கால 4 எரும மாடு நின்னுச்சு. அவருக்கு கோபம் வந்து கேட்டார், என்னடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் இங்க நிக்குதுன்னாரு. நான் சொன்னேன், ஆமாங்க, எல்லாம் என்ற சொந்த பந்தம் தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்த பந்தம்ங்க. இது என்ற மாமியாளுங்க, இது என் மாமனாருங்க, இது என்ற மச்சாண்டாருங்க, இது என்ற கொழுந்தையாளுங்க, நங்கையான்னு சொன்னோம் பாருங்க. நம்ப மாட்டீங்க, அத்தனை கோபத்தையும் மறந்து மனுஷ வண்டிய கீழே ஓட்டு உளுந்து சிரிச்சாருங்க. இதுதாங்க உறவுக்கு இருக்கிற வலிமை. உழுந்துட்டாருன்னு உண்மையை சொல்லிட்டு போங்களே, அதை விட்டு உழுந்து சிரிச்சாதான். இப்ப சண்டை வந்துடுச்சு. திட்டாரு, ஒட்டியானத்துக்கு குட்டி யானைன்ட்டாரு. எனக்கு கோபம். சண்டை போட்டேன். மேடையில் பேசுற மாதிரியே பேசுறேன். கிளம்புங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னாரு. பார்த்தா பட்டிமன்றம் இல்லை. சரி, பொட்டியை தூக்கிட்டு போய் 10 நாள் நல்ல ஜாலியா இருந்துட்டு வரலான்னு பொட்டியை தூக்கிட்டு ஓடிட்டு நடுவர்களே. நீங்க நம்ப மாட்டீங்க, கூட இருந்த நண்பர்களோடலாம் போய் 2 நாள் கடையில் சாப்பிட்டுருக்கிறாரு. அது வாயிலையும் ஒட்டுல, வயிற்றுலையும் ஒட்டுல, போயிட்டே இருக்குது. போன பண்றாரு, நீ வாட்டுக்கு போயிட்ட. அப்புறம் நான் ஏதாச்சும் சொன்னேன்னா கொஞ்சம் அதை அனுசரித்து போவேன்னு பார்த்தா டக்குன்னு போயிட்டேன். என்ன பிரச்சனைங்க? இல்லை கடையில் சாப்பிட்டேன்னா அது வாயிலையும் ஒட்டலையா, வயிற்றுலையும் ஒட்டலையா, போயிட்டே இருக்குது. நான் சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். முடிஞ்சா ஒட்டியான வாங்கி கொடுக்குற, நகை விலை குறைஞ்சிட்டு இருக்குதாமா, வாங்கி கொடுக்குற, திரும்பி வாடினார். நான் கொஞ்சம் முறுக்கிட்டு, அப்படியெல்லாம் வர முடியாது. இல்லை சாமி, நீ வரலைன்னா எனக்கு இங்கே தாங்காது, திரும்பி வாடினார். சரி, மனுஷனே இறங்கி கூப்பிடுறாருன்ட்டு வர்றக்கு மத்தியானம் ஆகுனேன். காலையில் சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னாரு. கடையில் சாப்பிடுங்க. ஐயோ, நீ கடையில் சாப்பிட்டா நான் செத்து போயிடுவேன், கொஞ்சம் கிளம்பி வாடினார். சரி, ஒன்று பண்ணுங்க, இட்லிக்கு மாவாட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கிறேன், அதை இட்லி ஊற்றி இட்லி பொடியை போட்டு சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன். உடனே எனக்கு இட்லி ஊற்ற தெரியாதே, 33 வருஷம் வாழ்ந்துருக்குறோம், இட்லி ஊற்ற தெரியாதே. நான் சொல்கிறேன், நீங்கள் ஊற்றுங்க, ஃபோனை கட் பண்ணாத, காதுலையே வச்சுக்கோ, சொல்லு. இட்லி மாவு எடுங்க, எடுத்துட்டேன். இட்லி சட்டி எடுங்க, எடுத்துட்டேன். தண்ணி ஊற்றுங்க, ஊற்றிட்டேன். மாவை நல்லா கலக்குங்க, கலக்கிட்டேன். மாவை இட்லி தட்டத்தில் ஊற்றுங்க, ஊற்றிட்டு ஒழுகுது. என்னங்க ஒழுகுதுன்னு? மாவு ஒழுகுது. இட்லி துணி போட்டீங்களா? ஐயோ, நீ சொல்லவே இல்லை. போடுங்க இட்லி துணியை. போட்டுட்டேன். மாவு ஊற்றி குப்புன்னு மூடி வைங்க. 10 நிமிஷம் கழிச்சு குபுக்கு குபுக்குன்னு ஆவி வரு, வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து போட்டு சாப்பிடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு போன் வருது, ஆவியே வரல. ஐயோ, நல்லா பாருங்க,
அந்த ஆவி வர்றக்குள்ள என்றாவி போயிருமாட்டிருக்குது. ஆத்தா ஆவி வரலேன்னாரு. அடுப்பு பத்த வச்சீங்களான்னு கேட்ட, நீ சொல்லவே இல்லை. உறவுகள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. இந்த அம்மணி வந்து என்ன சொல்லிட்டு போறாங்க, நட்பில்லாமல் வாழ முடியாதா, உறவில்லாமல் வாழ முடியுங்களா? நான் கேட்கிறேன் நடுவர்களே, நட்பு என்ன கேட்கு? உறவு கருவில் வருவதுங்க, நட்பு தெருவிலிருந்து வர்றது. நீங்க நல்ல கல்லூரி பேராசிரியர், முதலாம் ஆண்டு அப்படியே வருவான் பையன், அம்பி மாதிரி வருவான். வணக்கம் மேடம், வணக்கம் மேடம், வணக்கம் மேடம். ரெண்டாவது ஆண்டு அப்படியே ரெமோ ஆயிடுவான், ஹாய் 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 ஹாய். மூணாவது ஆண்டு அந்நியனாய் நின்றுவான். நாங்க போய் டை வணக்கண்டா, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். முதல் செமஸ்டர் அரியர் எல்லாம் பாஸ் பண்ணுவானுங்க. ஏன்னா இன்னும் அவனுக்கு நட்பு வரல. +2 முடிச்சுட்டு அப்படியே உள்ள வந்திருக்கிறான், இன்னும் புதிய நட்பெல்லாம் வரல. இது பேராசிரியருக்கு ப்ரொஃபஸருக்கு தெரியாததா நான் கேட்கிறேன். அப்படியே ரெண்டாவது செமஸ்டர் பாருங்க, எல்லாம் அவுட்டு. ஏன்? இந்த நட்பு வந்துடுச்சு. கல்லூரியே வரமாட்டானுங்க, கேட்டு வரைக்கும் வருவான். உள்ள போலாமா வேண்டாமா பட்டிமன்றம் நடத்துவா. ஒருத்தன் சொல்லுவா, டே இன்னைக்கு போயிடலாண்டா, அந்த சாந்தாமணி அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுக்குண்டான்னு. இன்னொருத்தன் சொல்லுவா, டே மாப்பிள்ள, அங்கேயும் கூட மாமா மச்சான்னு தான் பேசிக்குவாங்க. டே மாப்பிள்ள 2020 கிரிக்கெட் ஓடுதுடா, அதுக்கு போலாம்பா ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்லுவா, அதெல்லாம் வேண்டாண்டா மாப்பிள்ள, ஏதோ புதுப்படம் ரிலீஸ் ஆகிருக்குது, சினிமாவுக்கு போகலான்னு. இப்போ 3 பேரும் பேசிக்குவாங்க. நமக்குள்ள இருக்கடா இந்த பிரச்சனை. காசு சுண்டி போடலாம், தலை விழுந்தா கிரிக்கெட் பார்க்க போகலாம், பூ விழுந்தா சினிமாவுக்கு போகலாம். காலேஜுக்கு காசு நட்ட குத்தலாம் நின்றுச்சுன்னா காலேஜுக்குள்ள போகலாம். வர்றதே இல்லைங்க. என்ன பண்ணுது உங்க நட்பு? நான் கேட்குறேன். வகுப்புல நானெல்லாம் ஆசிரியர் மேல இருந்த அந்த பற்று தாங்க பேராசிரியராகவே வந்தேன். இன்னைக்கெல்லாம் ஏண்டா வந்தேன்னு வருந்தி நிற்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா அவன் பல வார்த்தை எடுத்து விடுறான். வகுப்பு முடியும் போதுங்க எனக்கு இந்த அறிஞர் அண்ணா மாதிரி அடுக்குமொழி ரொம்ப பிடிக்கும். அடித்தது மணி, ஓய்ந்தது என் பணின, கடைசியிலிருந்து பதில் வருது விட்டது சனிங்கிறான். பூமரங்காக்குறாங்களா ஆக்கி பார்க்குறாம்மா. இந்த கல்லூரியிலே ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேராசிரியர் நான் தாங்க. செல்போன் வச்சிருந்தா பிடிக்க வச்சிருவேன். வருஷ கடைசியில் உங்கள் அப்பனாத்தால வந்து வாங்க சொல்கிறான்ருவேன். கொரோனா காலத்துலிங்க இவன் செல்ஃபோனில் தான் கிளாஸ்க்குள்ளேயே வரணும். நான் கூப்பிட்றேன், வாடா வாடா வந்து செல்ஃபோனை வாங்கடா. வேண்டாங்க மேடம், உங்கள் கொள்கையிலிருந்து நீங்கள் மாறாதீங்க, வச்சுக்கோங்க, வருஷ கடைசியில் கொடுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வாடகைக்கு கார் எடுத்துட்டு போய் வீடு வீடா செல்போனை கொடுத்துட்டு வந்தேன். என்ற வகுப்புக்குள்ள வாடா, வந்துட்டு அடிக்கிறான் பாருங்க மெசேஜ். எந்த செல்போனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்போன் மூலம்தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி ஈசா பூமரங் அப்படின்னு பூமரங்காக்குறாங்க. என்ன கொடுமை நடக்குது? இந்த நட்பு எப்படிங்க மகிழ்ச்சியை தரும் கேட்கிறேன். நான் இப்படி ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேங்க நடுவர்களே. நீங்க உறவுகள்ல அப்பாவோட உறவுக்கு இணை நீங்க ஏதாச்சும் சொல்ல முடியுமா? கூலி வேலை தாங்க அப்பா செய்வாரு, வாரமான கூலியை வாங்குவாரு. பெரிய பிள்ளைக்கு எது பிடிக்கு, சின்ன பிள்ளைக்கு எது பிடிக்கு, அந்த பலகாரத்தை வாங்கிட்டு வரும்போது அவர் ஓவர் டைம் செஞ்சுட்டு வரல, குழந்தைய தூங்கிட்டு இருக்கு. தூங்குற குழந்தைய வந்து எழுப்பி எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்லி அந்த பலகாரத்தை ஊட்டி விட்டுட்டு அந்த குழந்தைங்க சாப்பிட்டு அதே இடத்துல படுக்கு. அப்ப அந்த கையை வச்சு தலையில ஒரு தடவுவாருங்களே. உலகத்திலே எந்த இராணுவமும் தராத பாதுகாப்பை அந்த தந்தையினுடைய கரங்கள் தருகிறதுனா இவங்க நட்பு தருமான்னு கேட்கிறேன். ப்ரொஃபஸர் சொன்னார் பாருங்க, வீட்டுல கடன் கேட்டா மனைவி, நான் 3 பேரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு உறவு வேண்டாம் ஐயா, ஓடி ஓடி தேடி இருக்கிறீங்களே சொத்தை, ஓடி ஓடி தேடுறீங்களே சொத்தை, உறவு கொடுக்காதீங்க. எனக்கு வாரிசே இல்லை, என் நண்பனுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்துருவீங்களா உங்க சொத்தெல்லாம்? என்னங்க ஒரு நியாயத்தை வந்து நீங்க பேச வேண்டாமா? பிள்ளைங்கிறங்க தம் மக்கள் மெய்தீண்டல் இன்பம். நாங்களே வீட்டுல சண்டை வந்திருக்குங்க, மனைவி அன்னைக்கு கணவன் ஏதோ கை தவறி ஒரு அடி அடிச்சிருவாரு, இந்த அம்மா சோறாக்க மாட்டேன்னு படுத்துட்டு இருக்கு, இந்த ஆள் சாப்பிடாம போயிடுவாரு. மத்தியானம் ஆக இந்த அம்மாவுக்கு மனசு தாங்காது, ஐயோ அந்த மனுஷன் பசிதாங்க மாட்டானேன்னு எந்திரிச்சு சோத்தாக்கி வச்சுட்டு அந்த புள்ளகிட்ட சொல்லிட்டு உங்க ஒப்பம் வந்தா சாப்பிட்டு படுக்க சொல்லுன்னு போய் படுத்துக்கு வருவாரு. அந்த புள்ள ஓடி வந்து அப்பா சாப்பிடுங்க, அம்மா சாப்பிட்டாளா? இல்லைங்கப்பா, வேண்டாங்கன்னு நீ
சாப்பிடுட்டு போகையில் அந்த பெண் பிள்ளை ஓடி வந்து கையை பிடிச்சி வாங்கப்பா வாங்கப்பா நான் சோறு போடுறேன் வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்படியே அந்த பிஞ்சு கையில் தட்டத்தை எடுத்து சாப்பாடு எடுத்து குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுப்பா சாப்பிடப்பான்னு ஊட்டி விடும் பொழுது நடுவர் அவர்களே அந்த ஆணோட கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் பாருங்க. ஆத்தா எங்க அம்மா செத்து போயிட்டான்னு இருந்தனாத்தா உன்ற வடிவில எங்க ஆத்தா உசுரோட இருக்கிறா என்ற குலதெய்வமே நீதான்னு சொல்லுகிற இந்த உறவுக்கு உங்களுடைய நட்பு ஈடாகுன்னு சொல்லுங்க. ப்ரொஃபசர் இனிமேல் நானும் மேடையில பேசாம விட்டுருங்க. வாழ்க்கையில் இப்படி முடிக்கிறேங்க. வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா தன்னம்பிக்கை உறவு தாங்கதரு. ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிட்டா எல்லாத்துலையும் இனி பொழைக்கவே மாட்டேன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்து கை தடுத்து தொங்க போனா, புடுங்கி வச்சாங்க, கத்தி எடுத்து குத்திக்க போனா, தடுத்து வச்சாங்க, என்னென்னலாம் ஆபத்தோ அதையெல்லாம் மறைச்சு வச்சாங்க. அப்ப இவன் கேட்ட என்ற மரணத்தை வீட்டுக்குள்ள நீங்க தடுக்கலாம், வெளியில உங்களால தடுக்க முடியுமான்? வெளியில எப்படி வச்சாவன்? ரயில் அடிபடுவ, பஸ்ஸில் அடிபடுவ, குளத்துல விழுவ, கிணத்துல விழுவன் பட்டியல் போட்டா. அப்ப வீட்டில் இருக்கிற உறவுகள் சொல்லிச்சு, வாழ்க்கையில வாழ்றக்கே 1000 வழிகள் இருக்கு, இந்த சாகரக்கே 1000 வழி இருக்கும் போது வாழ்வதற்கு ஒரு வழியா இல்லை என்பதை உறவுகள் தாங்க சொல்லி கொடுக்க. உங்க நட்பு என்ன செய்யும்? ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா இதோ பார், இதோ பார், இதோ பார், அப்படி பார்க்க நிறுத்தி அங்க வேற சியாஸ் அடிக்கிறாங்க. எதுக்குங்க சியாஸ் அடிக்கிறீங்க நான் கேட்கிறேன். எவ்வளவு அழகா சொல்றீங்க தெரியுமாமா? எக்ஸாக்ட்டா சொல்றீங்க. ஏங்க ஒரு மேடையில பேசும்போது ஆதாரத்தை நீங்க படிச்சுட்டு வந்து பேசுறீங்க இல்லைங்க, நாங்க ஏதோ பார்த்துட்டு வந்தாவது பேசணுங்களா இல்லையா? அதனால போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துடுங்க. சியாஸ் நடிக்கிறான். என்னங்க சியாஸ்? அளவு சரியா இருக்குதான்னு பாக்குறான். அதுல அளவு மட்டும் மகனே குறையிட்டு உங்க நட்போட லட்சணம் என்னன்னு தெரியும். என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? உறவுகளுக்கு நீங்க 1000 நட்புகள் இருக்கலாங்க. நீங்க 400 பேர் வாட்ஸ்அப்ல உங்களை ஃபாலோ பண்ணலாம், 4000 பேர் ஃபேஸ்புக்ல உங்களை ஃபாலோ பண்ணலாம். நாளைக்கு உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை ஐசியூல படுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக உறவுகள் தான் வெளியில் நின்று கடவுளை வேண்டிக் கொண்டு இருக்குமே ஒழிய ஒரு பொழுதும் நாங்கள் நட்பு வேண்டாம் என்று சொல்லவில்லை. நட்பு ஒரு எல்லையோட நிற்கும், அந்த எல்லை தாண்டி நட்பு வராது. உறவுகள் தான் கடைசி வரை நம்மோடு பயணப்படும். மகிழ்ச்சியை உறவுகள் தான் தரும் என்று சொல்லி என்னுடைய உறவுகளுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல்ல சொந்த தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர் விடமாட்டார். நாங்கெல்லாம் வெளியிலேருந்து வந்து இங்க போட்டியிடுறோம், அவங்க கோயம்புத்தூர் சொந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க பாருங்க, விடுறதில்ல அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துனாங்க. பட் ஒரு பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட் வச்சாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல். நட்பின்றி வாழுகிறவர்கள் உலகத்தில் உண்டு, உறவின்றி இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அம்மா அப்பா அப்படின்னு ஒரு உறவு இல்லாமல் உண்டா? மனைவி மக்கள் உறவு இல்லாமல் உண்டா? நட்பு இல்லாமல் அவங்க அப்படியே இருந்துருவாங்க, யாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமல் அவங்க உண்டு, அவங்க வாழ்க்கை உண்டுன்னு இருந்துருவாங்க. பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட். நட்பின்றி உலகத்தில் வாழ்பவர்கள் உண்டு, உறவின்றி உலகத்தில் வாழ்பவர்கள் கிடையாது. அதை ரொம்ப நுட்பமாக இந்த இடத்துல அந்த ஆர்குமெண்ட்டை கொண்டு வந்து வச்சாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. இப்போ அவங்க முடிச்சாச்சு, நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். பேர் சொல்லணுமாப்பா? நான் என்றும் வணங்கி மகிழும் தென்னிந்தியாவின் போலே பாபா நடுவர் அவர்களே, என்னப்பா துரோகம் பண்ண, அனாவசியமா நம்மளை சிக்க வைக்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, நகைச்சுவை மன்ற உறுப்பினர்களே, இந்த விழாவை நட்பின் காரணமாக மிக விசேஷமாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனபால் என்கிட்ட சொல்லும்போது பட்டிமன்றம் நிறைய சரின்னு தலைப்பு என்னன்னு கேட்டேன்.
மகிழ்ச்சியாக இருப்பது உறவா நட்பானார். நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த தலைப்பு நிறைய முறை பேசியிருக்கோம், இப்போ அதான் பேச போகிறோம், அவங்களும் நிறைய முறை கேட்டிருப்பாங்க அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை சார், நடுவர் சொன்னார், எந்த பட்டிமன்றமாவது சமூகத்துக்கு ஏதாவது பலன் இருக்கணும், அதனால் இந்த தலைப்பே இருக்கட்டும் நடுவர் சொன்னார்னு. நம்ம நடுவர் மட்டும்தான் அந்த மாதிரி அடமுடிப்பார், சமூகத்துக்கு ஏதாவது. நான் போன மாதம் ஒரு பட்டிமன்றம் பேசினேன், அந்த நடுவர் நல்ல தலைப்பு கொடுத்தாரு, அம்மா வேடத்திற்கு சிறப்பு செய்வது சரண்யாவா ஊர்வசியான்னு. நான் ஊர்வசின்னு உயிரை கொடுத்து பேசினேன். தீர்ப்பு என்ன தெரியுமா? திரிஷான்னு கொடுத்துட்டாரு. அவர் ஃபேன் போலகுது. நான் கேட்டேன், என்ன சார் ஊர்வசி இல்லை சரண்யா திரிஷான்னு? இல்லைப்பா, அந்த அம்மாவுக்கும் வயசாயிடுச்சின்னு தைரியமாக யாராவது சொல்லணும்ல, அதனால தான் அப்படின்னா. ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அணித்தலைவர் ரொம்ப அற்புதமாக ஆரம்பித்தார். நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து எதை ஒன்றாலும் சாதிக்க முடியும், உறவுகள் ஒன்றா சேர்ந்து ஒன்றும் சாதிக்க முடியாது. முதல்ல உறவுகள் ஒன்றா சேராது. உறவுலாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் மட்டும்தான். ஆனால் பார்த்துக்கிறீங்களா, ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் சண்டை இருக்குங்க. சில பேர் சண்டை போடுறதுக்குன்னா கல்யாணத்துக்கு போவான், அதை சண்டை நடுவில் சொல்லுவான், என் பேரை ஏன் இன்விடேஷனில் போகல, அதை நேரில் கேட்க தான் வந்தேன் அப்படின்வான். அவன் வரக்கூடாதுன்னு அவன் போடல. நட்புன்றது சும்மா இல்லைங்க, பெரிய விஷயம். வார்த்தைகளில் சிக்கனம் காட்டிய வள்ளுவன், வெறும் 133 அதிகாரத்தை உலகத்தை அளந்த வள்ளுவன் நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம் கொடுத்துருக்கானா அதனுடைய விசேஷம் தெரியும். நட்பு யாரை வேணாலும் பண்ண முடியாது. இனிமே யாராவது மோகன சுந்தரத்துக்கு திருக்குறள் தெரியாதுன்னு பேசுவீங்களா? பேச மாட்டாங்க. பேசுப்பா. இன்னும் பரிமையில எல்லாம் சொல்றேன், அப்பப்போ சொல்றேன். ஒரே அளவரிசையில் இருக்கணும் சார், சும்மா இல்லை நட்பு. ஒரு முறை மேல்மருவத்தூர் போகிறதுக்காக கார் கிடையாது, டாக்ஸி விடிய காலையில் கிளம்பி போகலான்னு ஃபேமிலியோட. ஒரு காலையில் 5 மணிக்கு கிளம்பலான்னா வண்டி வந்துடுச்சு, ஏறி உட்காந்துட்டோம். ஃபேமிலியோடு இருக்கேன், மேல்மருவத்தூர் போகிறேன் சென்னையிலேருந்து. டிரைவரை பார்க்குறேன், ஒரு மாதிரி பையன், சின்ன பையன் தான், வண்டி அலையுது. ஒருவேளை குடிச்சிருக்கானோ அப்படின்னு நினச்சி குடிக்கல. அப்புறம் கேட்டேன், தம்பி என்ன ஒரு மாதிரி? ஒன்றும் இல்லை சார், நேற்று தான் திருநெல்வேலியிலேருந்து வந்தேன், இப்போ தான் வந்தேன் தூங்காமல், உங்களுக்கு போட்ட டிரைவர் வரல, அதனால் அர்ஜென்ட்டாக நீங்கள் திட்ட போகிறீங்களே என்ன அனுப்பிச்சாங்கன்னு. சார், குடித்தவங்க ஓட்டும்போது கூட கொஞ்சம் பரவாயில்ல சார், தூங்காத இருக்கிறவன் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு, எப்போ கண் அசருவான்னு தெரியாது. பயந்துட்டேன். நான் கேள்வி நானும் உண்டு இல்லை, டிரைவரோட பேசிக்கினே போனால் அவருக்கு தூக்கம் வராதுன்னு முன்னால் உட்காந்து நான் பேசிக்கினே போகிறேன். சின்ன பையன் சார், 30 வயசு பையன். அவனுக்கு டிரைவர்கிட்ட என்ன லோக்மான்யம் பற்றியா பேச முடியும், பட்ஜெட் பற்றி பேச முடியுமா? அதனால் நான் அவங்ககிட்ட என்ன பண்ணேன், தம்பி உனக்கு சினிமா பார்ப்பேன்? நான் பார்ப்பேன் சார்லாம். யாரை பிடிக்கும் அப்படின்னா, விஜயா அஜித்தான்னா, முத்துராமன்னா. எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. அப்புறம் அவனை பார்த்து கேட்டேன், 30 வயசுங்க. அப்புறம் அவனை பார்த்து கேட்டேன், தம்பி நீ சம்பளம் வாங்கினீன்னா அப்படியே ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்துருவியான்னு. ஆமாம் சார், எப்படி தெரியும்ண்ணே? டேய், நீ இச்சாலும் பரவாயில்லடா, உங்களோட ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாதுன்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் உண்டு சார், நட்பு எப்பவுமே நம்ம கூட இருக்கும். உறவு கூட இருந்தாலும் கழுத்த இருக்கும். எவ்வளோ நம்ம நல்லா இருந்தால் பொறாமப்படும் உறவு, நம்ம நல்லா இல்லைன்னா கேலி பேசும். இல்லைங்க, 4 கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் தொடர்ந்து பேசுகிறேன் சார். எனக்கு டிஎம்கே ஆதரவு இருக்குன்னு நினச்சி சொந்தக்காரன் 2 பேர் திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்துட்டான் சார். என்னத்தை பண்ணுறது? ஒன்றும் பண்ண. நட்புடைய இது என்ன தெரியுமா? நான் ஒரு முறை டெல்லி போயிருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வேலையை விட்டு வரதா இல்லையான்னு தெரியல. என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், டேய் நீ வேலையை முடிச்சுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன்னா. ஒரே வார்த்தை, பில்லு எவ்வளோ, செலவு எவ்வளோ, ஒன்றுமே இல்லை. என் ஃப்ரெண்டு எங்கள் அப்பாவை பார்த்துக்கினான். அதுதான் நட்பு. என் உறவுக்காரன் வந்தான் டிஸ்சார்ஜ் அன்னைக்கு, அந்த காஞ்சி போன சாத்துக்குடி எடுத்துன்னு வந்துட்டு சொல்கிறான், இந்த ஆஸ்பத்திரியா சேர்ந்த அப்படின்னா. ஏன்னா இங்கே கிட்னி எடுப்பானுங்களாமே அப்படின்னா.
எங்கள் அப்பா அப்போவே வயிறை பிடிச்சிக்கினார். இவங்களால முடிஞ்சது அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 மாதம் முன்னால் எனக்கு வண்டியில் வரும்போது நாய் தொத்தின்னு வந்து கடிச்சிச்சு. சென்னையில் இது ஒரு பெரிய விஷயம். மாடு முட்டம், நாய் துரத்தி கடிக்கும், திருநாய். ஒன்றும் பண்ண முடியல. அந்த திருநாய்களுடைய சைக்காலஜி புரியல சார். டீசெண்டாக இருந்தால் கடிக்குது, ஹெல்மெட் போட்டுன்னு வந்தால் கடிக்குது. பிரச்சனை என்னன்னா, ஹெல்மெட் போடலன்னா போலீஸுக்கு பிடிக்க மாட்டேது, ஹெல்மெட் போட்டால் நாய்க்கு பிடிக்க மாட்டேது. என்னை கடிச்சிடுச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னான், டே கேர்ஃபுல், டாக்டர் போய் பாருன்னா. சரியா? இதில் என்ன விசேஷம்னா, நானே கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எங்கள் தெருவில் நாய் இருக்குதுன்னு. கவலையே படாதீங்க, போன மாதம் 13,000 நாய்களுக்கு நாங்கள் கருத்தடை பண்ணியிருக்கோம். நாங்கள் அதையும் என்கிட்ட சொல்கிறாங்கன்னு தெரியல. நீ கருத்தடை பண்ணாயின்னா, வளகாப்பு பண்ணாயின்னா, இல்லை பிரசவம் பார்த்தாயின்னா, நாய் கடிக்குது, பல்லில் கடிக்குது. கருத்தடைக்கும் அதுக்கும் என்ன சார்? அதை விட இந்த மாதம் திருநாய்களை கணக்கெடுக்க போகிறோம் நாங்கள். நான் படித்தோம்னா இருந்தாலும் ஒரு யோசனை எனக்கு புரியல, எப்படி திருநாயை கணக்கெடுப்பாங்கன்னு. இப்போ எங்கள் தெருவில் 4 நாய் இருக்குது சார். இப்போ கணக்கு எடுத்துட்டு அவன் பக்கத்து தெருக்கு போயிட்டான் வச்சுக்க, ஒரு நாய் அந்த தெருக்கு போயிடுச்சு வச்சுக்க. அதை என்ன பண்ணுவாங்க, அந்த நாய் சொல்லுமா, எக்ஸ்கியூஸ் மீ, போன தெருவிலே என்னை எடுத்துட்டீங்க, நான் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு. ஒன்றும் புரியல சார். என் ஃப்ரெண்டு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோன்னு ஃபோன் பண்ணுறான். என் சொந்தக்காரன் ஃபோன் பண்ணுறான், நாய் கச்சிச்சாமேனா. ஆமான்னு. அது இருக்குதா செத்துடுச்சானா? ஏதோ நான் நாயை கச்சா மாதிரி. இருக்குதா செத்துடுச்சானா தெரியலண்ணா. அது பாரு, முதல்ல பாரு, நாய் கச்சா 14 ஊசி, இன்னும் அந்த காலத்துலேயே இருக்கான். நாய் கச்சா 14 ஊசி போடணும். அதை விட என்னென்னா, கடிச்சவங்களுக்கு வெறி பிடிக்கணும். எனக்கு உண்மையிலேயே வெறி ஆயிடுச்சு, ஏன்டா இவங்கிட்ட சொன்னோன்னு. எல்லாமே ஒன்றுங்க, நட்புக்கும் உறவுக்கும் நண்பர்களோட எவ்வளோ தூரம் வேணாலும் டூர் போகலாம் சார், மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம நண்பர்கள் வட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் நண்பர்கள் தனியாக இருப்பாங்க இல்லையா? ஆஃபீஸ் நண்பர்கள், வீட்டுக்கிட்ட இருக்கிற நண்பர்கள், கிளப்பில் இருக்கிற நண்பர்கள், ஒவ்வொருத்தர் ஒரு வருஷம் இந்த ஃப்ரெண்டு கூட போகலாம், ஒரு வருஷம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட போகலாம். ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸோட டூருக்கு போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு பேண்ட்டு டிஷர்ட்டு அவ்வளோதான், தீர்ந்து போச்சு, டூர் முடிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் குடும்பத்தோட எல்லா வருஷமும் அதே ஃபேமிலி, அதே ஒய்ஃபு, போர்ட்டர் வேலை பார்க்கணும். அவ்வளோ சூட்கேஸ் இறக்கி வைத்து போர்ட்டர் வராங்க. என் ஒய்ஃப் சொல்லிட்டு, எங்களுக்கு வேணாம், நாங்கள் எடுத்துக்கிறோம்ச்சு. சரி, நாங்கள் எடுத்துக்கினா என்ன அர்த்தம்? 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும்னு தானே அர்த்தம். அவ்வளோ பொட்டியில் வெறும் ஹேண்ட்பேக் எடுத்துன்னு போகுது. போர்ட்டரே பாவம் பார்த்து என்கிட்ட வந்து சொன்னான், சார் துட்டு வேணாம், உன் பேச்சு கேட்டுருக்கேன், நான் ஃப்ரீயாகவே எடுத்துன்னு வரேன் சார், பார்த்தா பாவமாக இருக்குதுன்னு. அதான் இல்லை, வேறு உறவுகளோட போகிறது, வெளியில் போகிறதே பிரச்சனை. அதை விட கொடுமை சார். திருப்பூரில் ஒரு கல்யாணத்துக்கு கோவை எக்ஸ்பிரஸில் நானும் என் சொந்தக்காரனும் வந்தோம். சாயங்காலம் ரிசப்ஷனு, காலையில் கோவை எக்ஸ்பிரஸில் வந்தோம். தெரியாமல் அவன் பக்கத்தில் உட்காந்துட்டேன். நான் சுத்தம் பார்ப்பேன். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லலாம் போகும்போது பருப்பு வடை, சமோசா, டீ, காஃபி, அந்த ஜோதியில் ஐக்கியமாயிடணும். எல்லாத்துலையும் சுத்தம் பார்க்கக்கூடாது, வாழ முடியாது அப்புறம் இந்தியாவில். நானும் பசி சாப்பிடாமல் வந்துட்டேன். இவன் ஏற்கனவே சாப்பிட்டு உட்காந்துக்கிறான், வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டு. டீ குடிக்கலான்னு டீ கேட்குற பையனை கூப்பிட்றான். இருந்தாலும் என் சொந்தக்காரன் சத்தமாக சொல்கிறான், டீ குடிக்காதட்டான். ஏன்னா இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க தெரியுமா? அந்த கேனை சத்தமாங்க எல்லாருக்கும் கேட்குது. அந்த கேனை டாய்லெட்டில் தான் கழுவுறானுங்க. நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிறேன்னு ஓன்னு கத்துனான். அந்த பையன் என்ன பண்ணான் சார், போயிட்டு டீ விற்கிற 4-5 பையன்களை கூட்டு வந்துட்டான். கூட்டின்னு வந்துட்டு என்னையும் அவனையும் காமிச்சு, இவங்க 2 பேர் தான் பிரச்சனையே அப்படின்னா. அதுக்கு அதில் இருக்கிற உயரமான பையன் சொல்கிறான், விடு எப்படியும் பிளாட்பாரத்தில் தான் இறங்கணும் அப்படின்ட்டு போயிட்டான். திருப்பூர் வரையும் பயந்து வந்தேன். என்னாச்சு சார், இவன் எவ்வளோ நல்லவன் பாருங்க, நம்ம சொந்தக்காரன். திருப்பூர் வரப்போகுதுங்க, என்ன பண்ணா சார், எழுந்து 2 கம்பார்ட்மெண்ட் தள்ளி இறங்கிட்டான் சார். நான் தனியாக இறங்கி திரு முழுகிறேன். எதுவாக இருந்தாலும் நட்பு என்பது ஒரு படி மேலே சார்.
அம்மாவை விட ஒரு நட்பு உறவு தேவையா சார்? என்ன மாதிரி உறவு? ஆனால் அதுவே கல்யாணத்துக்கு முன் அம்மா, கல்யாணத்துக்கு பின் அம்மா. எங்கள் அம்மா நல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன். அது என்னவோ தெரியல, அவங்க தகராறுல நம்மளை பிடிச்சி இழுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டம் சார். அன்றைக்கி சொல்கிறாங்க, முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால் 7-7:30 எழுந்துப்பான். இப்போல்லாம் பொண்டாட்டி சொல்கிறான்னு 6 மணிக்கே எழுந்துக்கிறான். பொண்டாட்டி சொல்கிறான்னு எழுதுக்கல, சுகரு வாக்கிங் பண்ணணும்னு எழுதுக்கிறேன். புரிய மாட்டேங்குது. பொண்டாட்டி பேச்சு கேட்குற, பொண்டாட்டி பேச்சு. நான் கூட சொன்னேன், அம்மா மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லியிருக்காங்களேன்னு. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, அது உனக்கு சொன்னது இல்லை, உங்கள் அப்பாவுக்கு சொன்னதுன்னு. அவங்க என்னங்க பண்ணுவீங்க? ஒய்ஃபை விட ஒரு உறவு உண்டா சார்? மனைவியை விட ஒரு உண்டா? முடியலங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அம்மா ஒய்ஃபு 2 பேரையும் வச்சுட்டு குடுத்தன நடத்துறது எவ்வளோ கஷ்டன்றது படுறவங்களுக்கு தான் தெரியும். 5 பேர் தானே மாட்டிக்கிறீங்க? இல்லைங்க, உண்மையிலேயே எல்லா சண்டையிலையும் ஒய்ஃபு, எல்லா குடும்பத்திலும் ஒரு ஒய்ஃபு கண்டிப்பாக சண்டையில் கேட்குங்க, உங்களுக்கு நான் முக்கியமா அம்மா முக்கியமா, உங்கள் அம்மா முக்கியமா நான் முக்கியமா? நீங்கள் சாய்ஸ்லாம் விட முடியாது சார், பதில் சொல்லணும். சில லூஸுங்க என்ன பண்ணுவானுங்க, அதனால தான் பிரச்சனை. சில பேர் என்ன பண்ணுவான், உணர்ச்சி வசப்பட்டு அம்மா அப்படின்வான். அடுத்த நாள் அவங்க அம்மாவுக்கும் சோறு கிடைக்காது, அந்த அவனுக்கும் சோறு கிடைக்காது. என் ஒய்ஃப் ஒரு வாட்டி கேட்டிருக்கா, உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமான்னு. டக்குன்னு பார்த்தா, விடுமா இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போ அப்படின்னா. அவன் நினச்சிக்கினா எங்கள் அம்மாவை சொல்கிறேன்னு. யாருக்குன்னு சொல்லக்கூடாது, அதை சஸ்பென்ஸாகவே வைக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்மா பார்த்துக்கலாம், அம்மா தானே பார்த்துக்கலாம் சார். எதுவாக இருந்தாலும் சார், ஒரு நட்புக்கு இருக்கிற ஒரு மரியாதை உறவுகிட்ட இல்லைங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு என் சொந்தக்காரன் சார் வந்து தொல்லை பண்ணிட்டு போவான். ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் இல்லைன்னு அமைதியாக இருந்தேன். சொந்தக்காரன் ஒருத்தவன் தான் வந்தவன். அவன் ஏதோ ஸ்கீமில் இருக்கான் போல இருக்கு. மாப்பிள்ள ஒரு ஸ்கீம் இருக்குது, சில்வர் தான் சொல்லுவானுங்களே, சில்வர் கோல்டு டைமண்ட் பிளாட்டினம், அதில் சேரு, நீ ஒரு 30 பேரை சேருனா. எனக்கு எப்போ இயல்பாகவே இந்த டொனேஷன் கேட்குறது என்ன இது பிடிக்காது. அதை விட மானங்கட்ட வேலை எதுவும் இல்லை. ரொம்ப கஷ்டம் சார், நம்மளை பிச்சைக்கார மாதிரி பார்ப்பானுங்க. அதனால் யாராவது டொனேஷன் புக்கு கொடுத்தா கூட என் காசு கொடுத்துட்றேன், என்னை விட்டுரு அப்படின்வேன். இந்த ஆள் வந்து அதில் சேரு இதில் சேருனா. நான் சொன்னேன், மாமா எனக்கு யாருமே தெரியாது. ஏன் தெரியாது? எவ்வளோ பட்டிமன்றம் போகிற நடுவர் பேச்சாளர், அதாவது நடுவரை சேர்க்க சொல்கிறான். அதில் நடுவர் பேச்சாளர் எல்லாரையும் யார் சண்முக சேரெல்லாம் சேர்த்து விடு அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த மானங்கட்ட பழப்புக்கெல்லாம் நான் வரலன்னா கோச்சின்னு போயிட்டான் சார். அன்னிலேருந்து வரவே இல்லை. எல்லாமே அப்படி தான். தயவு செஞ்சு உங்கள் உறவினர்கள் யாராவது கல்யாண பத்திரிக்கை வைக்கும்போது அன்பளிப்பை தவிர்க்கவும் அப்படின்னு வச்சாங்க வச்சுங்களேன், தவிர்க்காதீங்க, ஏதாவது எதுவுமே கொடுத்துருங்க. ஏன்னா என் உறவினர் ஒருத்தர் அன்பளிப்பை தவிர்க்கவும் நானும் என் ஒய்ஃபும் பேசிகிட்டே இருந்தோம், என்னதான் பண்ணுறதுன்னு. என் ஒய்ஃப் சொன்னால், ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு வந்துட்டு ஒரு நாள் அவங்கள சாப்பிட கூப்பிட்டு கிஃப்ட் கொடுத்துடலான்னா. நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு போயிட்டு வந்துட்டேன் சார். ஒன்றும் கொடுக்கல. 2 நாள் அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஒரு சொந்தக்காரன், இவ்வளோ நெருங்கின சொந்தக்காரன் கையை வீசின்னு வந்துட்டேன் அப்படின்னா. பக்குனாச்சு. இல்லை என்னையா? இல்லை இன்விடேஷனில் போட்டுது. இன்விடேஷனில் எல்லாம் தான் போடுவேன், பஸ் நம்பர்லாம் கூட தான் போட்டுருந்தேன். அந்த பஸ்லையா வந்த காரில் வரல போடுவாங்க. கோச்சிக்கினாங்க. உறவுகள் எப்பவுமே தொல்லை, நட்பு எப்போதுமே கூட நிற்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நண்பன்கிட்ட சொல்ல முடியும், உறவுகிட்ட சொல்ல முடியாது. நமக்கு ஒரு சிக்கல் வந்தால் நட்பு கூட இருக்கும், உறவு கூட இருக்காது சார். ஒன்று எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் இருக்குது சார். ஆம்புலன்ஸுக்கு ஒரு நம்பரு, போலீஸ்க்கு ஒரு நம்பரு, தீயணைப்புக்கு ஒரு நம்பரு. நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரே நம்பர் உங்களுடைய நண்பனுடைய நம்பர் மட்டும்தான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப இந்த கடைசியாக முடிச்சார் பாருங்க, தீயணைப்புக்கு ஒரு நம்பர், அதுக்கு ஒரு நம்பர்னு. ஆனால் உண்மையில் பாதுகாப்பானது நண்பருடைய நம்பர். அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டா போதும். ரொம்ப அழகாக முடித்தார்.
ஒரு 5 அல்லது 6 நிமிஷத்துக்குள்ளே 2 சைடையும் பார்த்துடலாம், வேகமாக முடிச்சிடலாம். கொஞ்சம் சாம்பார் சுட வைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கிளம்புங்க. ரைட். ஒரு உதாரணம். இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபம், கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. பொண்ணோட அப்பா, அவருடைய முதலாளி வர்றாரு. ஆசீர்வாதம் பண்ண உடனே டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறதுக்கு அவரே ஓடுறாரு. இலை போட்டு பரிமாறியாச்சு, எல்லாரும் உட்காந்தாச்சு, சாப்பிட போகிறாங்க. இலை போட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டைனிங் ஹால் ஃபுல்லாக இருக்கு. தன்னோட முதலாளியை கூட்டிகிட்டு வந்துட்டோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த டைனிங் ஹாலில் நீ எந்திரி, இவர் உட்காரட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? உங்கள் நண்பராக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிய வேற யார்கிட்டையும் சொல்ல முடியும். டே நீ எந்திரிய, நீ நானும் அடுத்த பந்தியில் சாப்பிட்டுக்கலாம், இவரை முதலாளியை உட்காந்து வை அப்படின்னா இன்னும் சொல்லட்டுமா? அதை அவமானமாக நினைக்காம பெருமையாக நினைப்பது நண்பன் மட்டும்தான். அது ஔவையார் பாடுறார். அதாவது தனக்கும் அந்த மன்னனுக்கும் இருக்கிற நட்பை சொல்ற போது பந்தில எந்திரின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நண்பர்கள்னா, உட்காருன்னு சொல்வது நட்பல்ல, எந்திரின்னு சொல்றது தான் நட்பு. என் இடத்துல உன்னை வச்சிருக்கிறேன், எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நட்புக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. அப்போ உறவை கம்மியா நினைக்க முடியுமா? நம்ம அம்மா எனக்கு 40 நாள் டைஃபாய்டு, இப்பெல்லாம் டைஃபாய்டு ஒரு வியாதியே கிடையாது. 3 நாளில் ஊசி போட்டு சரவண பவனில் சாம்பார் வடை சாப்பிடலாம். அப்போ அதெல்லாம் ஒன்றும் முடியாது. 40 நாள் எங்கள் அம்மா சாப்பிடல, தூங்கல, பக்கத்தில் உட்காந்து 40 நாள் வீட்டு சமையலையும் பார்ப்பாங்க, எனக்கும் கவனிப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வீடு கட்டின உடனே கோமதி இல்லம்னு பேர் வச்சேன். ஏன்? எங்கள் அம்மாவை என்னால் மறக்க முடியாது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அவங்க சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க, நான் சாப்பிட்டா ஒருத்தர் சந்தோஷப்படுவாங்கன்னா எங்க அம்மாவை தவிர வேற யார் இருக்க முடியும்? அம்மா, அப்பா. அம்மாவுக்காவது பாப்புலாரிட்டி உண்டு, அப்பாவுக்கு வேறு மாதிரி. எத்தனை துன்பங்கள் தெரியுமா அந்த குடும்பத்தை தாங்கிறதுல. அந்த உறவை நம்ம குறைவா நினைக்க முடியுமா? ஒரு சம்பவம் சொல்றேன். நான் கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து கொஞ்சம் வசதி ஆகிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஒரு சகோதரர் அவ்வளோ வசதியாக வரல. அரசு வேலையில் இருந்தார், நேர்மையாக இருந்தார், லஞ்சம் வாங்க மாட்டார், நல்ல. எங்கள் வீட்டில் அப்பா உட்கார்ந்துருக்கிறார், ரிட்டையர்ட் ஆகி. என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, கேஸ் சிலிண்டர் 2 சிலிண்டர் உன் வீட்டில் இருக்கு, 2ம் நான் வாங்கினது தெரியுமா? எங்கள் அப்பா, நான் வாங்கினது தெரியுமா? ஒரு சிலிண்டர் பணம் டெபாசிட், அப்போ 500 ரூபாய், அதை எனக்கு கொடு அப்படிங்கிறார். ஒன்றும் சரியா படலை. எங்கள் வீட்டில் தான் அவர் இருக்கார், எந்த அண்ணன் வீட்லையும் இல்லை, எங்கள் வீட்டோடய இருக்கார். அவர் வீட்டோட நான் இருக்கிறேன், அதான் மரியாதையாக சொல்லணும். கேட்குறாரு 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் கொடு அப்படின்னு. என் மனைவிட்ட சொன்னேன், அப்பா கேட்குறாரு கொடுத்துடு அப்படின்ட்டு. நான் வெளியில் போயிட்டு வந்த உடனே என் மனைவி சொன்னா, உங்கள் அப்பா 500 ரூபா வாங்கி என்ன பண்ணார் தெரியுமா? என்ன? உங்கள் 2வது அண்ணன் வந்தார், அவருக்கு 500 ரூபா கொடுத்து நீ 2வது சிலிண்டரை வாங்கிக்கோன்னு கொடுத்தாரு, நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு அவருக்கு அந்த பணத்தை கொடுத்தாரு அப்படின்னா. நான் எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், ஏப்பா நீ பண்ணது சரி, எங்கிட்டேருந்து பணத்தை கேட்குற, அவனுக்கு 2வது சிலிண்டரை வாங்கிக்கோன்னு கொடுத்தியாமே அப்படின்னு. எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், சார் இது சரியாப்பான்னு நான் கேட்டேன். அயோக்கியத்தனம், அக்கிரமம். ஒரு புள்ள வீட்டிலேயே தங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு பணத்தை வாங்கி அடுத்த புள்ள வீட்டில் கொடுக்கறது அயோக்கியத்தனம், மகா தப்பு. ஆனால் நாளைக்கு உனக்கு 2 புள்ள பிறந்து ஒருத்தன் கொஞ்சம் வசதியாகவும் ஒருத்தன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இதே அயோக்கியத்தனத்தை நீயும் பண்ணுவடா, அதுக்கு தான் அப்பன்னு பேரு. அதுக்கு தாண்டா அப்பன்னு பேரு. அந்த அயோக்கியத்தனம் பண்ணலைன்னா அவன் அப்பனே இல்லைன்னார். நான் அழுதுட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஒரு அப்பாவுடைய அன்பு, ஒரு அம்மாவுடைய ஒரு அன்பு. உடம்பு சரியில்லை சார், 1000 பேர் நமக்கு பார்த்தா கூட மனைவி பக்கத்தில் உட்காந்து உடம்பு முடியாத போது அந்த ஸ்பூன் கஞ்சி எடுத்து அப்படி வாயில ஊட்டும் போது எவ்வளவோ திட்டி இருக்கலாம், ஆனாலும் அந்த மனைவியினுடைய அன்பை நம்மால மறக்க முடியுமா? இப்போ இவ்வளோ பெரிய விஷயம், ரைட், இது மட்டும் சொன்னால் போதுமா? கண்டிப்பாக சொல்லுவார். ஒன்றும் இல்லை சார், நன்றி உரை தனபால் சொல்ல போகிறார். கண்டிப்பாக நீங்கள் இருந்து கேட்கணும், அவசரப்பட்டு போயிடக்கூடாது. இவ்வளோ பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறத தனபால் சார் நன்றி உரை சொல்ல போகிறார். நானும் இருந்து கேட்க போகிறேன், நீங்களும் இருந்து கேட்கணும். அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சாப்பா? ரைட். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அம்மா, அப்பா, அண்ணன், எவ்வளவு அந்த பாசத்தில் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நண்பர்களுக்கு வாங்க, இலக்கியத்திலேருந்து ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு அரசர், இது சங்க இலக்கியத்தில் வர்ற ஒரு பாட்டு. ஒரு அரசர் இறந்து போயிட்டார். உங்களுக்கு தெரியும், சந்தன மரத்தை அடுக்கி அது மேலே அவர் படுக்க வச்சு ஈம படுக்கை அவருக்கு போட போகிறாங்க. குடு 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 குடுன்னு ஒருத்த ஒடியாந்து எல்லாரையும் தள்ளிக்கிட்டு இன்னும் தீ வைக்கல இல்லை அப்படின்ட்டு அவனும் போய் அந்த படுக்கையில் படுத்துக்கிட்டான், அந்த ஈம படுக்கையில் படுத்துக்கிட்டான். எல்லாரும் கேட்டான், பைத்தியமாடா, பொண்டாட்டி வந்து சதின்னு உடன்கட்டை ஏறுவா, நீ யாரு, நீ ஏன் வந்து? அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, இந்த அரசருடைய வீட்டுக்கு நான் ஒரு முறை புலவன் உதவி கேட்டு போனேன். அரசன் சொன்னா, நீ களைப்பா நடந்து வந்திருக்கிற, அதனால நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ, நீ என்னுடைய அறையில் போய் ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான். நான் போய் அவன் மெத்தையில் படுத்தவன் படுத்து தூங்கிட்டேன், அப்படியே தூங்கிட்டேன். திடீர்னு ராத்திரி முழிச்சு பார்த்தா என் பக்கத்தில் ஒரு அதிர்ச்சி. இரவு நேரத்தில் இது படுத்திருக்கிறது யாருன்னு தெரியாம அந்த அரசனுடைய மனைவி வந்தவ படுத்துட்டா, அப்படியே அவ பாட்டுக்க படுத்துட்டா மெத்தையில். நான் திடுக்கிட்டு முழிச்சு பார்த்தா இந்த அரசன் தரையில் படுத்திருக்கிறான், கீழே படுத்திருக்கிறான். நான் கட்டிலில் படுத்திருந்தேன். ஐயோ, அரசருடைய மனைவி படுத்திருக்கா, நான் இந்த கட்டிலில் தூங்கியிருக்கேன், இப்போ அரசன் கீழே படுத்திருக்கிறானேன்னு நான் பதறினேன். அப்போ அவன் சொன்னான், நீ என்னுடைய நண்பன், களைப்பா இருந்த, தூங்கிட்ட, இது ஒரு பெரிய விஷயமா? அதனால என்ன ஒன்றும் தப்பு இல்லை, என்னுடைய படுக்கையில் நீ படுத்து தூங்கினதை நான் தப்பா நினைக்கல அப்படின்னா. எப்போது அந்த படுக்கையில் நான் படுத்ததை அவன் தவறாக நினைக்கவில்லையோ, அவனுக்காக அவனது ஈம படுக்கையில் நான் படுத்தால்தான் அது சரியான நட்பாக இருக்க முடியும். அவன் என்ன சந்தேகிக்கல, மனைவியை சந்தேகிக்கல, என் நட்பை அவ்வளவு உயர்வா நினைச்சான் அப்படின்னா நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இப்படிலாம் இலக்கியத்தில் பாட்டு இருக்கு. எவ்வளவு நண்பர்கள் தெரியுமா? அவங்களுக்காகவே வாழ்ந்தவர்கள், வாழ வைத்தவர்கள், அது ஒரு பகுதி. அதே மாதிரி உறவுல எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா வெவ்வேறு வகையான உறவுகள். இங்கே ஒரு சின்ன நெருடலான விஷயம் நான் கொஞ்சம் சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. முதியோர் இல்லத்தை பற்றி நம்ம கொஞ்சம் குறைவாக பேசணும், மன்னிக்கணுங்க. காலம் மாறுது, முன்ன மாதிரி வீட்டிலேயே தான் வச்சு பார்க்கணுங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது. நம்ம பிள்ளைகளை அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, இங்கிலாந்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கு, நம்மால் அங்கே போய் இருக்க முடியாது. அப்போ நாமளும் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கணும். ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பிள்ளைகள் துரத்தினார்கள் என்று முதியோர் இல்லம் போனால் வருத்தம், பிள்ளைகளை துறந்து நீங்கள் முதியோர் இல்லம் போனால் அதற்கு ஞானம் என்று பெயர். தெரியுமா என்ன அர்த்தம்? நம்ம இந்திய வாழ்க்கை முறையில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 ஸ்டேஜ் இருக்குது இல்லை? பிரம்மச்சாரியா இருந்தோம்ல, கல்யாணம் பண்ணி கிரகஸ்தனா இருந்தோம்ல, வானப்பிரஸ்தம்னா என்ன? வனத்துக்கு போக முடியுமா? இப்போ வனத்துக்கு போக முடியாததால தான் மரங்களோடு இருக்கிற முதியோர் இல்லத்தில் போய் வானப்பிரஸ்த நிலையில நாம வாழ வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நம்ம பிள்ளைகளுக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்த நாம அவங்க நல்லா இருக்கிறதுக்காக இதையும் விட்டு கொடுத்துட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா அது தவறான இடம் அல்ல. நம் பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமையின் கலாச்சார மாற்றம் அந்த முதியோர் இல்லம். ரொம்ப முதியோர் இல்லத்தை விமர்சித்து பேசுவது நல்ல பழக்கம் அல்ல. மாறி வருகிற சமூகத்தில் அது தவிர்க்க முடியாத கலாச்சாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
சார் வயசான காலத்தில் நம்ம போய் நம்ம பிள்ளை வீட்டில் உட்காந்துக்கிட்டா அதுங்களுக்கு இம்சை. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை லீவு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்களால முடியாது. அப்போ நம்ம பெரியவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்கு தொல்லை கொடுக்காதபடி நம்ம எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கங்க. பிள்ளைகள் துரத்தி போகவில்லை, பிள்ளைகளை துறந்து நாம் சன்னியாசிகளாக அங்கே வாழத் தொடங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்துட்டா அது எவ்வளவு சிறந்த இடம்னு தெரியும். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். குடும்பத்தை பற்றியும் சொன்னேன், நட்பை பற்றியும் சொன்னேன். உறவில் ஈகோ இருக்கும், ஆனால் நட்பில் ஈகோ இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த கட்சியை விளக்குறதுல என்ன கஷ்டம் தெரியுங்களா? உறவை கம்ப்ளீட்டாக விளக்கிட முடியுமா? நட்பை கம்ப்ளீட்டாக விளக்கிட முடியுமா? அமெரிக்கா மாதிரி நாடுகளில் போய் பாருங்க, உறவெல்லாம் பக்கத்தில் இருக்காது. நண்பர்கள் எப்படி உயிரை கொடுப்பாங்க தெரியுங்களா? ஏன், நான் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனா கூட என்னுடைய நண்பருடைய குழந்தைங்க சிவம் பெரியப்பா வந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. சிவம் பெரியப்பா வந்திருக்கிறான்னு தான் அவருடைய பொண்ணு சொல்லுமே ஒழிய உன் ஃப்ரெண்டு வந்திருக்கிறார்னு சொல்லாது. சிவம் பெரியப்பா வந்திருக்கிறார் அப்படின்னு. பொண்ணுகிட்ட அப்பா பேச முடியாத விஷயத்தை என்கிட்ட சொல்லுவான். டேய் சிவம், என் பொண்ணுக்கு ஒன்று சொல்லணும், நான் சொன்னால் நல்லா இருக்காது, நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்பா. கண்ணா இங்கே வாடா உட்காத்தி வச்சு இதெல்லாம் பேசின உடனே சரி பெரியப்பா, இதெல்லாம் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்குது. சொந்த அப்பா பேச முடியாத விஷயத்தை கூட பெரியப்பா ஸ்தானத்திலேருந்து நண்பர்கள் பேசக்கூடிய பொற்காலம் இந்த காலம். அதை மறந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, மணி 9வது ஒரு முடிவு சொல்லு, இதையும் பாராட்டுற அதையும் பாராட்டுற, நாங்கள் என்ன எதிர்த்தா நிற்கிறோம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதையாவது சொன்னால் சட்டுன்னு போய் நாங்கள் சாப்பிடுவோம் இல்லை அப்படி. உங்களை விட எங்களுக்கு பசிக்குது. ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? எந்த நிமிடத்தில் நட்பு உறவாகிறதோ அப்போதுதான் நட்பு முழுமையடைகிறது. எப்படி நான் சொன்ன பார்த்தீங்களா? என்னை சிவம்னு என் ஃப்ரெண்டு கூப்பிடுவான், ஆனால் அவன் பொண்ணு சிவம் பெரியப்பா வந்திருக்கிறார்னு சொல்ல. நான் என்ன உறவா, ரத்த சம்பந்தமா? இல்லை இல்லை. ஆனால் நான் அந்த வீட்டுக்கு பெரியப்பா, அது மாதிரி மாமா. இந்த உறவுங்கிற நிலையை யார் ஃபில்லப் பண்ணுறா? நண்பன். அதே மாதிரி இன்னொன்று சொல்லட்டுமா? உறவு எப்போ தெரியுமா மெச்சூர் ஆகும்? உறவு நட்பாக மாறும்போது தான் மெச்சூர் ஆகும். எப்படி? திருக்குறள் சொன்னாங்களே, இந்த அம்மா, அம்மான்னு சொல்லக்கூடாது, பாப்பா, இது கோவிச்சுக்கிட்டா ரொம்ப போயிட போகுது, அவங்களுக்கு பேத்தி இருக்குதுங்க. இதெல்லாம் சொன்னால் தானே உங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் வரும். அதனால தான் சொல்கிறேன். பாருங்க, உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, கணவன் மனைவிங்கிறது முதலாளி தொழிலாளி மாதிரி ஆண்டான் அடிமை மாதிரி இருந்தா குடும்பம் விளங்காது. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க பழகிட்டாங்கன்னா அந்த கணவன் மனைவியை யாராலும் வெல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஈகோ கிடையாது. மனைவி சொல்றது ஹார்ட் ஆகாது, கணவன் சொல்றது ஹார்ட் ஆகாது. தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவல் ரைட் உள்ள ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே வரணும்? கணவன் மனைவிக்குள்ள. கரெக்டா? உறவு தானே நட்பாக மாறுது. அதே தான் மகனுக்கும். மகனுக்கு 25 வயசு ஆயிட்டா அவன் உங்கள் மகன் இல்லை, உங்கள் ப்ராப்பர்ட்டி இல்லை, உங்களுடைய யங் ஃப்ரெண்டு. மகன்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், மகனோட டிஸ்கஸ் பண்ணணும், மகன்கிட்ட ஓப்பனாக பேசணும். மகனுக்கு ஒரு செக்ஸில் ப்ராப்ளம் இருந்தால் கூட அப்பா அதை ஓப்பனாக பேசணும், ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு பழகணும். இப்போ நான் எப்படி முடிக்கிறேன் பாருங்க. நட்பு உறவாகிற போது நட்பு முழுமையடைகிறது, உறவு நட்பாகிற போது உறவு முழுமையடைகிறது. எனவே அதிக மகிழ்ச்சி தருவது நட்பா உறவா என்று கேட்காதீர்கள். நட்பு உறவாகிற சந்தர்ப்பத்திலும் உறவு நட்பாகிற சந்தர்ப்பத்திலும் தான் அதிக மகிழ்ச்சி வருகிறது என்பதை தீர்ப்பாக சொல்லி, நிஜமா சொல்றேன் சார், எங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கூட்டம் கடைசி வரைக்கும் இருந்து ரசிச்சு கைதட்டி பாராட்டி, எங்களுடைய வாழ்க்கையிலேயே அதிக மகிழ்ச்சி கொடுத்த நாள் இந்த நாள் அப்படிங்கிற அளவுக்கு எங்களை மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தின
கோவை நகைச்சுவை சங்கத்தாருக்கு என் நன்றியை தெரிவித்து நண்பர் தனபால் நன்றி உரை நகர்கிறார். ஒரு 2 நிமிஷம் அதை நம்ம கேட்டுட்டு அதன் பிறகு எல்லாரும் விடைபெறுவோம். மிக்க மகிழ்ச்சி. நாடு விளங்கட்டும், வீடு விளங்கட்டும், குடும்பம் மகிழட்டும், எல்லோரும் இன்புற்று இருக்கு. அனைவரும் வணக்கம். ஒரு 2 நிமிடங்கள் தான். 2022 கோவை நகைச்சுவை சங்கம் ஆரம்பித்தோம். இது எங்களோட 17வது கூட்டம். நாங்கள் ஐயா சொன்ன மாதிரி எந்த மேடையிலையும் நாங்கள் யாரும் மேடை ஏற மாட்டோம், பேச மாட்டோம். எங்களை அன்பால் ஐயா எங்களை அறிமுகப்படுத்தினார் உங்கள்கிட்ட. அதே அன்பால் தான் நானும் உங்கள்கிட்ட 2 நிமிஷம் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறது என்னென்னா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய 17வது கூட்டம் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இதுக்கு பின்னால் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல் காரணம் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது செல்வம் ஏஜென்சிஸ் நந்தகுமார் சாருக்கு தான். இந்த மண்டபத்தோட வாடகை எவ்வளோ லட்சங்கள் பெறும்னு உங்களுக்கே தெரியும். அவர் சொன்னார், எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார், நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, கோவையில் நம்ம மண்டபம் இருக்குது தானப்பால், நல்லா ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்காக ரொம்ப திட்டமிட்டு 2 மாதத்துக்கு முன்னாலேயே பெரிய எல்லாம் புக்கிங் எல்லாம் பண்ணி, உங்களுக்கு தெரியும் எல்லாம் போயிட்டு இருந்தது. 13 நாளுக்கு முன்னால் அது ஒரு தவிர்க்க முடியாதனால வேற ஒரு அணியாக மாற்றணும். இப்போ இவங்க ஐயாட்ட தான் முதல்ல கேட்டேன், சுகி ஐயாட்ட, ஐயா இந்த மாதிரி இது மாதிரி பண்ண முடியாது போல் இருக்குன்னு. யோசிக்கவே இல்லை ஐயா, உங்கள் கோவை நகைச்சுவை சங்கத்தோட பேர் கெட்டக்கூடாது, அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியும், நான் நடத்தி கொடுக்கட்டுமா? நான் தான் கேட்டேன், ஐயா நீங்கள் நடத்தி கொடுக்கணும்னு. கண்டிப்பாக நடத்தி தரேனாரு. நேற்று இரவு காரைக்குடியில் 11 மணிக்கு பட்டிமன்றத்தை முடிச்சிட்டாரு ஐயா. முடிச்சுட்டு இரவு எடுத்துட்டு 2 மணி நேரம் பயணம் பண்ணி திருச்சி 12:30 மணிக்கு ஆல்ட்டு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு காரில் ஐயா வந்திருக்காரு. இந்த வயசில் சண்முக வடிவேல் ஐயா திருவாரூர்லேருந்து வந்திருக்காரு. சிவகாசி ராமச்சந்திரன் ஐயா தஞ்சாவூரில் புத்தக திருவிழா முடிச்சுட்டு ரூமுக்கு படுக்கிறப்ப மணி 1 காலையில். அவங்க 3 பேரும் சாப்பிட்டு 9:15 கிளம்பி 1 மணிக்கு இங்கே வந்துட்டாங்க. மோகன சுந்தரம் சார் காரைக்குடியிலேருந்து சென்னை போய் நந்தனத்தில் சென்னை ட்ரேட் சென்டரில் 12 to 1 ஒரு கூட்டம். அதை முடிச்சுட்டு மதிய சாப்பாடு கூட சாப்பிடல. இம்மீடியட்டாக ஒரு டாக்ஸி வெளியே வச்சு ஏர்போர்ட்டு 1:30-2:30 மணிக்கு ஃப்ளைட் ஏறி 3:30 மணிக்கு 4:30 மணிக்கு அரங்கத்துக்கு வந்துட்டார். அப்புறம் கோவையில் நமக்கு பெருமைப்படுறக்குரிய சாந்தாமணி அம்மாவுக்கு இன்றைக்கி பெரிய விருது வாங்குறாங்க காமராஜர் அரங்கத்தில் சென்னையில். அதை அவசரமாக முடிச்சுட்டு மதிய உணவு கூட எடுத்துக்காமல் அவங்களும் அதே ஃப்ளைட்டை பிடிச்சி நமக்கு இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் எழிலரசி மேடம் அப்படி தான் நேற்று ஊர் திருவண்ணாமலை, அவங்களும் காரைக்குடியிலேருந்து இரவு பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் 5 மணிக்கு இங்கே தங்கி இதை முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டு 10:50க்கு சேனலில் கிளம்பணும். ஸோ இதெல்லாம் எதனால் அப்படின்னா, கோவை நகைச்சுவை சங்கம் கோயம்புத்தூரில் இப்படி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம மேலே இந்த அமைப்பு மேலே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அலாதி அன்பு. அருள் பிரகாஷ் சார் விட்டுட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. நேற்று இரவு சென்னையிலேருந்து கிளம்பி மேட்டூர் தங்கிட்டு இன்னைக்கு காலையில் ஒரு கூட்டம் முடித்து 1 மணிக்கு அங்கே கிளம்பி இங்கே 4 மணிக்கு வந்தார். அதுவும் ஒரு பேச்சாளர் இல்லைன்னா இன்னொரு பேச்சாளர் ஏற்பாடு பண்ணிடலாம். இது நடுவர் உள்பட 7 பேர், 7 பேரும் 7 ஊர் தமிழ்நாட்டில். இவங்க 7 பேர் ஜாம்பவான், நல்லா பேசக்கூடிய, புகழ் எங்க பணம் எங்க, அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம மேலே அமைப்பு மேலே ரொம்ப அன்பு இருக்கனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம். இங்கே 1200 பேர், அங்கே 400 பேர், அது போக நின்ன கூட்டம்லாம் கண்டிப்பாக ஐயா சொன்ன மாதிரி பெரிய கூட்டம் தான். நாங்கள் நடத்துலையே ரொம்ப பிரம்மாண்டமாக கூட்டம் இதுதான். ஸோ இதெல்லாம் அவர் வித்துட்டார், நாங்கள் உழைச்சோம், இவங்க ஆதரவு கொடுத்தாங்க. மக்கள் நீங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை இன்னும் மென்மேலும் கொண்டு போகணும். உங்களோட ஆதரவும் எங்கள் ஸ்பான்சரோட சப்போர்ட்டும் தொடர்ந்து இருந்தால் நிறைய இன்னும் மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய தொடர்ந்து நாங்கள் பண்ணுவோங்கிறத எங்கள் நண்பர்கள் சார்பாக, கோவை நகைச்சுவை சங்கத்தை சார்பாக உங்களுக்கு இந்த முன்னால் குறிக்கிறோம். பிறகு மக்களுக்கு இலவசமாக தான் எல்லா நிகழ்ச்சியும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இனிமேலும் அப்படி தான் கொடுப்போம், அதில் எந்த இதுவும் மாற்றமும் இல்லை. தொடர்ந்து ஸ்பான்சர்களோட சப்போர்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அது போக நீங்கள் பிரியப்பட்டால் இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ஆண்டு சந்தா ஆயில் சந்தான்னு 2 முறை வச்சுருக்கோம்.
நீங்கள் அதற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பல நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி. இன்னொரு விஷயம் ஐயா சொன்னார், எங்களோட ஆயில் சந்தால பெருமைமிகு ஆயில் சந்தா ஐயா சுகி சிவம்